சார் சார் குறுக்கு அறியவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற மரியாதைக்குரிய ரமேஷ் ராமன் அவர்களே, அன்போடு அழைத்த காரணத்தால் தொழில் ரீதியாக ஆகட்டும் அதையெல்லாம் சுட்டி காட்டி இருக்கிற பொழுது அவர்கள் குற்றத்தையும் மற்ற பிரச்சனைகளும் தீர்ப்பதற்கு ஏதுவாக இருக்கும். எத்தனையோ பத்திரிகைகள் பொதுமக்கள் ஆகட்டும் யாராக இருந்தாலும் சரி அதை சில இடங்களிலே நம்முடைய மாவட்டத்தில் முக்கியமான பணிகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கூடலூர் பகுதியிலே நம்முடைய நந்தக முதல்வரின் நலம் காக்கும் ஸ்டாலின் அந்த கேம்ப் கூட கூடலூர் பகுதியிலே நடந்து கொண்டிருக்கிறது. அதனால சில சிறப்பு அழைப்பாளர்கள் ஆவணமாக வருவார்கள் என்று எதிர்பார்க்கிறோம். கொஞ்சம் சார் வெற்றிச்செல்வன். நான் உபலை அரசு மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படிக்கிறேன். எங்கள் ஸ்கூலில் வந்து உள்ளாட்சியின் அமைப்புகள் சார்பாக ஒரு போட்டி நடத்தினாங்க. அந்த போட்டியில் சிறப்பாக இங்கே ப்ராவிடன்ஸ் காலேஜில் ப்ரைஸ் எல்லாம் கொடுத்தாங்க. மாணவர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக இருந்துச்சு. இதேமாரி நிறையா போட்டிகள்லாம் நடத்தி மாணவர்களை ஊக்கப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன். உள்ளாட்சி முரசு பத்திரிகையாளர்களுக்கும் எங்களை ஊக்கப்படுத்தின ஆசிரியர் பெரும்பாலுக்கும் மற்றும் இந்த பரிசு வழங்கின இந்த ப்ராவிடன்ஸ் கல்லூரி இந்த சார்பாக நன்றி கூறுகிறேன். நானும் இந்த போட்டியில் வந்து கலந்து கொண்டு நான் பரிசு பெற்றிருக்கிறேன். அதே மாதிரி எல்லாத்துக்கும் பரிசு கொடுத்தா நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் அவங்க மாணவர்கள் வந்து நம்மளோட திறமையை காட்டணும். காட்டாமல் அந்த ஒடுங்கிட்டுலாம் இருக்கக்கூடாது. திறமையை காட்டி அவங்களுக்கும் பரிசு கொடுத்தா எல்லாராலையும் முடியாதுன்னு எதுவுமே இல்லை. நன்றி. என்னோட பையன் வெற்றி செல்வன் வந்து அரசு மேல்நிலைப்பள்ளி உபதலையில் படிக்கிறான், 11ஆம் வகுப்பு. எங்கள் பள்ளியில் வந்துட்டு பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, இந்த மாதிரி நிறைய போட்டியெல்லாம் நடத்துனாங்க முரசு மூலியமாக. அதில் கலந்துட்டு எங்கள் பள்ளியில் உள்ள மாணவர்கள் எல்லாருமே நல்ல முறையில் வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்களுக்கு வந்து இங்கே பரிசுகளும் பாராட்டு சான்றிதழும் வழங்கியிருக்கிறாங்க. இது மாதிரி ஒவ்வொரு மாணவர்களும் வந்துட்டு தங்களுடைய திறமையை வெளிக்காட்டணும். வெளிக்காட்டி எல்லா போட்டிகளிலும் பங்கேற்று எல்லாருமே நல்லா சிறப்புமிக்க பரிசெல்லாம் வாங்கணும். நம்ம பள்ளிக்கும் ஆசிரியர்களுக்கும் மாணவ செல்வங்கள் வந்து பெருமை சேர்த்து தரணும்னு நான் ஆசைப்படுறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னோட பசங்க வந்துட்டு பள்ளியில நல்ல வெற்றி பெற்று பரிசு வாங்கியிருக்கிறாங்க. பள்ளிக்கும் பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்கும் ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த பரிசை வழங்கிய முரசு சேனலுக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. ஸ்கூல் எடப்பள்ளியிலேருந்து வந்திருக்கோம். எங்கள் ஸ்கூல் மூலியமா நிறைய போட்டிகள் வச்சாங்க. கட்டுரை போட்டி, பேச்சு போட்டி, டிராயிங் எல்லாமே வச்சுருந்தாங்க. அதில் எங்கள் ஸ்கூலில் உள்ள மாணவ மாணவிகள் நாங்கள்லாம் கலந்துக்கிட்டோம். எங்களுக்கு அந்த ஸ்கூல் மூலியமா நாங்கள் ப்ராவிடன்ஸ் காலேஜில் வந்து எங்களுக்கு இன்றைக்கி பரிசுகள் வழங்கினாங்க. அது ரொம்பவும் மகிழ்ச்சியாக இருக்கோம். நாங்கள் சந்தோஷமாக இருக்குது. நாங்களும் எடப்பள்ளி ஸ்கூல்லேருந்து தான் வந்தோம். நிறைய பசங்க பண்ணாங்க.
நாங்களும் 2-3 டைம் பண்ணோம். அதுக்கப்புறம் செட் ஆகலன்னு சொல்லி இப்போ லாஸ்ட்டாக ஒரு டைம் பண்ணோம். இப்போ வேறு ஏதாவது ஸ்கூலுக்கு வந்துட்டு நிறையா ப்ரைஸ்லாம் வாங்கினோம். நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி பண்ணி நிறையா ப்ரைஸஸ் வாங்கணும்னு நான் தேங்க்ஸ். We are NCC cadets from Providence College for Women. Jai Hind everyone. We are NCC cadets from Providence College for Women. We are here to talk about the achievements and events that we have done in our college. ஃபர்ஸ்ட் கார்கில் விஜய் திவாஸ். ஆக்சுவலி கார்கில் விஜய் திவாஸ்னா என்னன்னு சொல்லிட்டு நிறைய பேத்துக்கு இங்கே ஒரு எதுவுமே தெரியாமல் இருக்குது. கார்கில் விஜய் திவாஸ் என்னன்னா, நம்ம இந்தியா வந்து பாகிஸ்தானை எதிர்த்து ஒரு வாரில் ஜெயித்தோம். ஸோ அதை வந்து நினைவூட்டி நம்ம கார்கில் அப்போ நம்ம நிறைய இராணுவ வீரர்கள் நம்ம நாட்டுக்காக நம்ம நாட்டுக்காக அவங்க வாழ்க்கையை தியாகம் செஞ்சுருக்காங்க. அது எல்லாத்தையும் வந்து நம்ம விழிப்புணர்வாக ஒவ்வொரு வருஷமும் ஸ்ட்ரீட் ப்ளே பண்ணுவோம். இது மூலயமா மக்கள் எவ்வளோ வீரர்களோட உயிர் தியாகம் என்னங்கிறது புரிஞ்சுப்பாங்க. ப்ளஸ் கார்கில்னா என்னன்னு தெரிஞ்சுப்பாங்க. அதுக்கப்புறம் ஆன்டி விஜிலன்ஸ் வீக்ல என்சிசி கேடட்ஸ் பின்ன டீ போர்ட் அப்படின்ற கொலாப் பண்ணிட்டு நாங்கள் வந்துட்டு ஸ்பீச் காம்படிஷன் கண்டக்ட் பண்ணியிருந்தோம். டாபிக் என்னன்னா ஷேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் அ கரப்ஷன் ஃப்ரீ இந்தியா. அதில் நம்ம என்சிசி கேடட்ஸ் வந்துட்டு நிறைய ப்ரைஸஸ் வின் பண்ணாங்க. Jai Hind everyone. We are NCC cadets from Providence College for Women. We are here to talk about the achievements and events that we have done. எங்களுக்கு நடத்த ஒத்துழைச்ச உள்ளாட்சி முரசு தமிழ் நாளிதழுக்கும் எங்க காலேஜ் ப்ராவிடன்ஸ் காலேஜ் பிரின்சிபல் சிஸ்டர் விஜய் ஷீலா அவங்களுக்கும் எங்களோட என்சிசி அசோசியேட்டட் ஆஃபீஸர் லெஃப்டினன்ட் சிந்தியா ஜார்ஜ் மேமுக்கும் தேங்க்யூ சொல்ல விரும்புகிறோம். இந்த வீடியோ பார்க்குற எல்லாத்துக்குமே ஒரு தனித்துவமான திறமைகள் இருக்குது. ஸோ அந்த குறிப்பாக பெண்களுக்கு இந்த மாதிரியான എല്ലാവർക്കും നമസ്കാരം. എൻ്റെ പേര് ആതിര കൃഷ്ണ. കേരളത്തിൽ ഇത്ര കോളേജ് ഉണ്ടായിട്ടും ഈ പ്രോവിഡൻസ് കോളേജ് എന്ത് ചെയ്യുന്നതെന്ന് വെച്ചാൽ NCC ആണ്. സീനിയേഴ്സ് എല്ലാവരും നാഷണൽ ക്യാമ്പ് RDC തൽസൈനിക് അവിടെയൊക്കെ പോയിട്ടുണ്ട്. നിറയെ അച്ചീവ്മെൻറ്റ്സും വാങ്ങിയിട്ടുണ്ട്. അതിനാൽ ഞാൻ എൻ്റെ ടാലൻറ്റ് എടുക്കാൻ വേണ്ടി ഞാൻ ഈ കോളേജിൽ ചേർന്നു.